ஸ்ரீராம ஜெயம். இன்னைக்கு நவராத்திரி 3ஆம் நாள். இன்னைக்கு துர்காதேவியுடைய வழிபாட்டில் 3ஆவது நாள். வாராகி தேவியா இன்னைக்கு பூஜை செய்யணும். இன்றைய நிறம் சாம்பல் நிறம். துர்கா பூஜையில் இன்னைக்கு சந்திரகண்டாவை வழிபடுவாங்க. அதை பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம மகிஷாசுர வதம் தேவி மகாத்மியத்தில் பாராயணம் பண்ணுற கிரமம். ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே ಗಿರಿವರ ವಿಂಧ್ಯ ಶಿರೋದಿನಿ ವಾಸಿನಿ ವಿಷ್ಣು ವಿಲಾಸಿನಿ ಜಿಷ್ಣುನುತೆ ಬಹವತಿ ಹೇಷಿತಿ ಕಂಠ ಕುಟುಂಬಿನಿ ಭೂರಿ ಕುಟುಂಬಿನಿ ಭೂರಿ ಕೃತೆ ಜಯ ಜಯ ಹೇ ಮಹಿಷಾಸುರ ಮರ್ದಿನಿ ரம்யகபர்தினி ಶೈಲಸುತೆ. மகிஷாசுர வதம் செய்த அந்த பராசக்திக்கு ஜெய ஜெய சொல்கிற ஸ்லோகம்தான் இது. ஓ தாயே பராசக்தியே, இந்த உலகத்தை காக்கும் தாயே, யசோதா நந்தனுக்கு பிறந்த யோகமாயா தேவியே, விந்தியமலை சிகரத்தில் இருப்பவளே, விஷ்ணு விலாசினியே, பகவதியே, நீலகண்டன் சிவபெருமானுடைய நாயகியே, இந்த உலகத்தின் தாயே, எல்லா ஆசைகளையும் பூர்த்தி செய்பவளே, ஹே தாயே மகிஷாசுர மர்தினியே, நீண்ட அழகிய கூந்தலை உடையவளே, மலைமகளே உனக்கு ஜெய ஜெய என்று வணங்குகிற இந்த மகிஷாசுர மர்தினி ஸ்லோகம் நவராத்திரியில் படிப்பது மிகவும் சிறப்பு. 3ஆவது நாளான இன்று துர்கா பூஜையில் திருத்தீயம் சந்திரகண்டேதி அப்படின்னு வரா மாதிரி சந்திரகண்டாவா வழிபடுவாங்க. பார்வதி தேவி சிவபிரான திருமணம் செய்த பிறகு உள்ள கோலம் இது. 10 கைகளுடன் சூலம், வில், வாள், கதை, தாமரை, ஜபமாலை, கமண்டலம் எல்லாம் ஏந்தி புலி வாகனத்தில் சந்திரகண்டா காட்சி தருவாங்க. பிறை நிலாவை மணி மாதிரி தரித்திருக்கிறதுனால சந்திரகண்டா அப்படின்னு இந்த அம்பாளுக்கு பேர். இன்றைக்கு தேவி மகாத்மியத்தில் 4ஆவது அத்தியாயம் அபராஜித ஸ்துதி, தேவி ஸ்துதின்னு சொல்லுவாங்க. அது படிக்கிற கிரமம். இந்த தேவி ஸ்துதியோட மத்தியம சரித்திரம் நிறைவு பெறும். மகிஷாசுர சம்ஹாரம் முடிஞ்ச உடனே தேவர்கள் அனைவரும் பராசக்தியை போற்றி புகழ்வது தான் இந்த தேவி ஸ்துதி. தேவர்கள் சொல்கிறாங்க, எந்த தேவி தனது சக்தியால் இவ்வுலகையெல்லாம் வியாபிக்கின்றாலோ, எல்லா தேவகணங்களின் சக்தியும் எவளுடைய வடிவில் ஒன்று கூடுகின்றனவோ, எல்லா தேவர்களாலும் மகரிஷிகளாலும் பூஜிக்கப்பட்டவள் எவளோ, அந்த அம்பிகையை நாங்கள் பக்தியுடன் வணங்குகிறோம். அவள் நமக்கு சகல நலன்களையும் அருளுவாள் அப்படின்னு சொல்லி தேவியுடைய ஒப்புயர்வற்ற பெருமையையும் பலத்தையும் போற்றி புகழறாங்க. அப்போ பராசக்தி உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது தேவர்கள், எங்களுக்கு எப்பொழுது இன்னல் வந்தாலும் நீ எங்களை பாதுகாத்து அருளணும் அப்படின்னு சொல்லும்போது பராசக்தி அப்படியே ஆகட்டும்னு வரம் கொடுக்குறாங்களாம். இந்த தேவி ஸ்துதியோட 4ஆவது அத்தியாயம் மத்தியம சரித்திரம் நிறைவு பெற்றது. இப்போ நம்ம இன்றைக்கான நவாவரண கீர்த்தனையை பற்றி சிந்திக்கலாம். ஸ்ரீ சக்கரத்தில் நவராத்திரி 3ஆவது நாளான இன்று அஷ்டதளம் வாசுதளம்ங்கிற 3ஆவது ஆவரணத்தை பற்றி பார்ப்போம். இந்த தளத்துக்கு 8 தேவதைகள், சக்தி தேவதைகள் இருக்காங்க. அனங்க தேவதைகள்னு பேர். அனங்க குசுமா, அனங்க மேகலா, அனங்க மதனா, அனங்க மதனாதுரா, அனங்க ரேகா, இந்த மாதிரி 8 அனங்க தேவதைகள் இந்த ஆவரணத்தை அலங்கரிக்கிறாங்க. இந்த ஆவரணத்துடைய சக்கரம் சர்வ சம்சோபன சக்கரம். யோகினி குப்ததர யோகினி, சக்கர ஈஸ்வரி
திரிபுர சுந்தரி. இந்த ஆவரணத்தை பற்றி சக்தி உபாசகரான ஸ்ரீ முத்துசாமி தீக்ஷதர் 3வது நவாவரண கீர்த்தனை சங்கராபரண ராகத்தில் ஸ்ரீ கமலாம்பிகாயை கடாட்சிதோகம் அப்படிங்கிற கீர்த்தனையில், கமலாம்பிகையே உன்னுடைய கருணையான கடாட்சத்தால் நான் பரிபூர்ண சச்சிதானந்தமான பரம்பொருளாகிய ஒன்றை எனக்குள்ள உணர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம இந்த 3வது ஆவரண கீர்த்தனையை கேட்கலாம். ஸ்ரீ கமலா அம்பிகாய கடாட்சிதோ சச்சிதானந்த பரே பூர்ண பிரம்மாஸ்மி ஏ